ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ பகவானுடைய ஞானாவதாரமான வேதவியாசாச்சாரியால் அருளி செய்த பெரிய மகேதிஹாசம் ஸ்ரீமன் மகாபாரதம். பல தர்மங்களை எல்லா உபாக்கியானங்களும் வச்சிருக்கார் வேதவியாசாச்சாரியால். பூர்வ சரித்திரம் குரு பக்தின்னு ஆரம்பித்து சொல்கிறாள். தௌமியாச்சாரியாளுடைய சிஷ்யாளுடைய கதைகளை நேற்றுக்கு ஒரு சிஷ்யருடைய கதையை சொன்னோம். அதுக்கப்புறம் பவர் கட்டு ஏற்பட்டது, அதனுடைய தொடர்ச்சியை இப்போ சொல்கிறோம். தௌமியருக்கு நேற்றைய தினம் ஆருணி அப்படிங்கிற சிஷ்யருடைய ஒரு அனுகிரகத்தை சொன்னோம். அவர் எப்படி அனுகிரகம் பண்ணார், அவருடைய குரு பக்தி என்னன்னு. அடுத்தபடியாக உபமன்யுன்னு ஒரு சிஷ்யர், அந்த சிஷ்யருடைய கதையை மேலே தெரிவிக்கிறது மகாபாரதம். குருகுலவாசம் அப்படின்னா குரு சொல்லக்கூடிய வேலைகள், குரு பத்னி சொல்லக்கூடிய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டே தான் படிக்கணும். குரு சுஷ்ரூஷையா வித்யான்னு முதல்ல குரு சுஷ்ரூஷை அப்படின்னா படிப்பு சீக்கிரம் வரும்னே சொல்லப்பட்டிருக்கு. அந்த குருகுலத்தில் உள்ள மாடுகளெல்லாம் மேய்ச்சின்னு வா அப்படின்னு சொன்னார் தௌமியாச்சாரியால். வத்ச உபமன்யோ காரக்ஷஸ்வ இதி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குருகுலத்தில் கூட பசுக்களெல்லாம் இவன் காலை அனுஷ்டானங்களை முடிச்சுண்டு எல்லாத்தையும் அவுத்து விட்டுண்டு மேய்க்கிறதுக்காக ஓட்டின்னு போவான். கார்த்தால போனவன் எல்லாம் மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் கறக்கிற சமயத்தில் 5 மணிக்கு திருப்பி ஓட்டின்னு வருவான். நடுப்பில் மத்தியானம் திரும்பி வரதில்லை, நடுப்பில் வந்துட்டு போகிறதில்ல. சில பேர் ஆற்றுலேருந்து கிளம்புறத கொஞ்சமாக லைட்டாக ஆகாரம் விட்டு அப்புறம் சாயந்தரம் தான் வருவாள். அப்புறம் ஏன்னு கேட்டால் இல்லை கேன்டீனில் பார்த்துக்கிறேன்னு விடுவாங்க. அந்த மாதிரியாக இவன் மத்தியானம் ஆகாரத்துக்கு வரதில்லை, சாயந்தரம் தான் வரான், மாட்டை மேய்ச்சின்னு இருக்கான். இப்படி பார்த்தார். ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு, அதே மாதிரியாக இருக்கான். ஒன்றும் சோர்வு இல்லை. மத்தியானம் சாப்பிடாதவாள்லாம் எப்படி கொஞ்சம் டவுனாக இருப்பாளோ, கொஞ்சம் வீக்காக இருப்பாளோ, அந்த மாதிரி இல்லை, அதே புஷ்டாங்கனாக இருக்கிறான். சச்ச அஹனிகா ரக்ஷித்வா திவசக்ஷயே குரு கிருஹமாகம்ய உபாத்யாயஸ்ய அக்ரதஸ்தித்வா நமச்சக்ரே தம் உபாத்யாயா பீவானம் அபஷ்யதி. அதே மாதிரியாக இருக்கானே, மத்தியானம் சாப்பிடாம அப்படின்ட்டு அவனை கேட்டார். அப்பா மத்தியானம் லஞ்சுக்கு வரலேன்னு சொன்னாலே, இப்போ மாடு மேய்க்கிற காலத்தில் நீ மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற? கேன விருத்திம் கல்பயசி பீவா அசி திருடமிதி. நன்னா தெம்போடு இருக்க, அதே மாதிரியாக உடம்போடு இருக்க அப்படின்னு கேட்டார் ஆச்சாரியன் சிஷ்யனான உபமன்யுவை பார்த்து. இல்லை நான் போன இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு நான் உபமன்யு. போன இடத்துலையாப்பா? மாடு மேய்க்கிற இடத்துல உனக்கு ஏதுப்பா, அங்கே ஏதுப்பா ஆகாரம் அப்படின்னு கேட்டார். போ பைக்ஷேண விருத்திம் கல்பயாமீதி. இல்லை ஆத்தங்கரையில் மேய விட்டுட்டு பக்கத்தில் உள்ள ஏதான அக்ரஹாரங்களில் போய் பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்குறேன். அவாவா பிக்ஷை போடுறத மத்தியானம் பார்த்துட்டுறேன், அதனால் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே குரு சொன்னார், பிக்ஷை வாங்கணும்னு சொல்லியிருக்குப்பா பிரம்மச்சாரிகள், ஆனால் பிக்ஷை வாங்கினத்தை வாத்தியார்ட்ட நான் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீ பிக்ஷை வாங்கி நீனே பார்த்துன்னுட்டேன்னு சொல்கிறையே. மயி அனிவேத்ய பைக்ஷியம் ந உபயோக்தவ்யமிதி. அப்பா எங்கிட்ட தான்ப்பா நீ தெரிவிக்கணும், அதை எங்கிட்ட காமிக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னார் குரு. பாருங்க, ஆகாரத்திலேருந்து குரு கண்ட்ரோலில் இருக்கணும் சிஷ்யன். அப்போ தான் மேதாவியாக வருவான், வினய சம்பன்னனாக இருப்பான் அவன். மறுநாளுக்கு மத்தியானம் பிக்ஷை எடுத்துட்டு சரி வாத்தியார் காமிக்க சொல்லியிருக்காரேன்னு வாத்தியார்கிட்ட கொண்டு போய் காமிச்சான் உபமன்யு. இன்றைக்கி பிக்ஷா பாத்திரத்தில் கிடச்சது இது அப்படின்னு. உடனே என்ன சொன்னார் குரு? தௌமியர் நேர மாமிகிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னார்.
மாமிகிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னார். உடனே மாமிகிட்ட கொண்டு கொடுத்தான். மாமி எப்போ நாளைக்கு பாத்திரத்தை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டா. இந்த பால்காராட்ட நாளைக்கு தூக்கம் வாங்கிக்கோன்னு சொல்லுவா பாருங்க, அது மாதிரி நாளைக்கு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துன்னு போயிட்டா. சரி இன்றைக்கி மறந்து போயிட்டா போல இருக்குன்னு மறுநாளைக்கு அவன் பிக்ஷை எடுத்துன்னு வந்து குருகிட்ட காமிச்சான். உள்ள மாமிகிட்ட கொடுனார். மாமி வாங்கி வச்சுட்டா. இப்படியே போயின்னு இருக்கு. பிக்ஷை எடுத்துகிட்டு வந்ததை குருவாத்தில் கொடுத்துட்டு இவன் மாட்டுக்கு திருப்பி போய் மாட்டை மேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கான். சஹா தஸ்மாத் உபாத்தியாய சர்வமேவ பைக்ஷ்யம் அகிருண்ணாதி. இது ஒரு 15 நாளைக்கு ஓடித்து இந்த மாதிரியா. அப்போ கவனிச்சார் தௌமியர் அதே மாதிரியா இருக்கான், அதே தெம்போடு இருக்கான், இழைக்காமல் இருக்கான். ததாபி பீவானமேவ திருஷ்டுவா, அதே மாதிரியா இருக்கானே அப்படின்ட்டு ஒரு 15 நாள் கழிச்சு கூப்பிட்டார். பிக்ஷை எல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறியே, எல்லாத்தையும் தானே கொண்டு கொடுக்குறேன்னா. நன்னா இருக்குது, குருக்கு அபச்சாரம் பண்ணுவேனா, அப்படியே தான் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறேன். மாமிகிட்ட கொடுன்னு சொன்னேனே, மாமி என்ன பண்ணுறான்னு கேட்டால் எல்லாத்தையும் வாங்கி வச்சுன்னுட்டா அப்படின்னு. உடனே அப்பா பிக்ஷை எடுக்கிறேன், நான் சொன்னபடி எங்கிட்ட கொண்டு காமிக்கிறேன், நான் சொன்னபடி உள்ளே கொடுக்குறேன். மாமியோ உனக்கு ஒன்றும் திருப்பி ஒன்றும் கொடுக்கறதில்ல, நீ பாட்டுக்கு போயின்னு இருக்க, உடம்பு இழைக்காமல் இருக்கையே என்னம்மா அப்படின்னு கேட்டால் இன்னொரு நமஸ்காரம் நான் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா. என்னன்னு கேட்டார். இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் வரதெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறேன், அப்புறம் செகண்ட் ரவுண்ட் போயின்னு இருக்கேன் நான். அவன் உடனே குரு சொன்னார், அப்பா ஒரு தரம் தான்ப்பா பிக்ஷை வாங்கலாம், 2ஆம் தரம் பிக்ஷை வாங்கக்கூடாது அப்படின்னார். ஏன்னு கேட்டானவன். இல்லை உன்னை போல் பிக்ஷை வாங்குறவா இருப்பார் இல்லையா லோகத்தில், அவளுக்கு இடம் கொடுக்க வேண்டாமா, நீனே ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டுன்னு அவாத்தில் பண்ண குழம்பையும் ரசத்தையும் நீனே வாங்கிட்டு போயிட்டேன்னா அவள் என்ன பண்ணுவாப்பா, அதனால் ஒரு தடவை தான் வாங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாதிரியாக ஒரு தடவை பிக்ஷை வாங்குவான், வாத்தியார்கிட்ட காமிப்பான், மாமிகிட்ட கொடுன்னு சொல்லுவார், மாமிகிட்ட கொடுப்பான், திரும்பி போவான். 15 நாள் ஆச்சு, உடம்பை இழைக்கல, அதே மாதிரியாக இருக்கான். உடனே 15 நாள் கழிச்சு கேட்டார் குரு, ஏப்பா 2ஆம் தடவை பிக்ஷை வாங்குறியானா, வாங்கலையே, உடம்பை இழைக்கலையே, என்ன காரணம் அப்படின்னான். உடனே அவன் சொன்னான், வாஸ்தவம் ஆகாரம் பண்ணாமல் இருக்க முடியாது, அதனால் இந்த நம்ம பார்த்து மாடெல்லாம் மேய்க்கிறேன்னு அதை மத்தியான வேளையில் லைட்டாக அப்படி ஒரு தட்டை தட்டி இப்படி கண்ணுக்குட்டியை கிட்டக்க விட்டேன்னா அது உடனே சுரப்பு விடுறது, நான் பாலை கறந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அவன். ஆயுர்வேதத்தில் பாலை கறந்த உடனே சாப்பிட்டா அது அமிர்தத்துக்கு சமானம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பால் கறந்து வச்ச அந்த பாத்திரத்தை வெளியில் தொட்டு பார்த்தேன்னா லைட்டாக ஒரு உஷ்ணம் இருக்கும், இல்லை ஒரு லைட்டாக ஒரு சூடு இருக்கும். நம்ம பரமாச்சாரியாவை பற்றி நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. பெரியவா சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு உட்காந்துன்ற போது மாடு கறப்பாலாம். பெரியவா பூஜை ஆரம்பிக்கிறதே மாடு கறந்து பால் வரும், பக்கத்தில் வந்து வச்ச உடனே பெரியவா அப்படி தொட்டு பார்ப்பான்னு சொல்லுவாள். அந்த உஷ்ணம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த உஷ்ணத்தோடு அபிஷேகம் பண்ணுவாள் சந்திரமௌலீஸ்வருக்கு. தாரோஷ்டம் அமிர்தோபமம் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது. அந்த மாதிரி இவன் பால் சாப்பிட்றத குருகிட்ட தெரிவித்த உடனே சொன்னார், மாமி சொல்லிகிட்டு இருக்கா சாயந்தரம் சரியாக மாடு கறக்கிறதில்ல, 4 லிட்டர் கறக்கிறதுலாம் 2 லிட்டர் தான் கறக்கிறதுன்னு சொன்னால் அது உன்னோட வேலையாப்பா, அதனால் நீ பாலெல்லாம் மத்தியானம் கறந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். சரின்னு சொன்னான். 15 நாள் ஆச்சு, அதே மாதிரியாக இருக்கான். பாலை பழையபடி சாயந்தரமும் 4 லிட்டர் கறக்கிறது மாடெல்லாம். உடனே குரு கேட்டார், ஏப்பா பால் கறக்கல போல இருக்கே, சாயந்தரம் சரியாக கறக்கிறதே மாடு, பிக்ஷை சாப்பாடும் இல்லை, பாலை கறந்து குடிக்கிறதையும் நான் கட் பண்ணிட்டேன், உடம்பு இழக்காமல் இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். இல்லை இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் ஊட்டிட்டு அதனுடைய வாயில் நுரையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நுரையை சாப்பிட்றேன்னு அப்படின்னு நான். உடனே அவர் சொன்னார், நீ சாப்பிடாமல் இருக்கேன்னு அதுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது. ஏ தே துவதனுகம்பயா குணவந்தோ வத்சா பிரபூதரம் ஃபேனம் உத்கிரந்தி. நம்மளை காட்டில் கருணை ஜாஸ்தி பிராணிகளுக்கு. அதெல்லாம் நீ சாப்பிடாமல் இருக்கேன்னு நிறையா பாலை உறிஞ்சி நுரையா அவனுக்கு கொடுக்கறது. அதனால் கண்ணுக்குட்டியுடைய பாகத்தை நீ
வத்சானாம் மிருத்யுபரோதம் கரோஷி ஏவம் வர்த்தமானஹாம். நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன போது தான் எந்த விதத்துலேயும் அவனுக்கு ஆகாரம் இப்போ கிடைக்காமல் போய் இப்போ இழைக்க ஆரம்பிச்சுட்டான். ஆகாரம் இல்லாமல் ச கதாச்சித் அரண்யே க்ஷுதார்த்தா அர்க்கபத்ராணி அபக்ஷயது. எத்தனை நாளைக்கு சாப்பிடாமல் இருக்க முடியும்? பசி தாங்கல்ல. இப்படி அங்கே மாடு மேய்க்கிற இடத்துல என்ன பெருசாக முளைச்சிருக்கும்? எருக்கஞ்செடி முளைச்சிருந்தது. அந்த எருக்க இலையெல்லாம் பறித்து சாப்பிட்டான் பசி தாங்க முடியாமல். அதனால் எருக்கம்பால் பட்டு கண்ணு தெரியாமல் போயிடுது இந்த உபமன்யுக்கு. மாட்டை திருப்பி ஓட்டின்னு வராமல் கண்ணு தெரிய முடியாமல் இப்படி தட்டு தடுமாறி வரது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கணத்தில் விழுந்துட்டான். பாயும் கணத்தில். உடனே குருவானவர் சாயந்தரம் உபமன்யு வரலையேன்னு தேடின்னு வந்தார். உபமன்யோன்னு கூப்பிட்டார். இங்கே இருக்கேன்னு சொன்னான். கண்ணு தெரியாமல் கணத்துக்குள்ளேருந்து வந்து பார்க்குறார். கணத்தில் கீழே கிடக்கான். என்னப்பா என்ன ஆச்சுன்னாள். இல்லை ஒரு வாரம் ஆகாரம் பண்ணால ரொம்ப இழைச்சி போயிட்டு ரொம்ப பசி தாங்கல்ல. எருக்க இலையை சாப்பிட்டே கண்ணு தெரியல. இதில் தடுக்கி இந்த கணத்துக்குள்ளே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், அஸ்வினி தேவர்களை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணே, அவள் அனுகிரகத்தினால் உனக்கு கண்ணு தெரியும். அப்புறம் ஆற்றுக்கு வந்து சரின்னு சொல்லிவிட்டு அவர் ஆற்றுக்கு போயிட்டார். உடனே அஸ்வினி தேவர்களை குறித்து இந்த கணத்துலேருந்து கண்ணு தெரியாமல் ஸ்தோத்திரம் பண்ணுறான் இந்த உபமன்யு. ஸ்தோத்தும் ந சக்னோமி குணைர்பவந்தௌ சக்ஷுர்விஹீனः பதி சம்பிரமோஹः துர்கேகமஸ்மின்னி பதிதோஸ்மி கூபே யுவாம் சரண்யௌ சரணௌ பிரபத்யே. நீங்கள் தேவதைகளுக்கே டாக்டர்கள் அல்லவா? உங்களை ஸ்தோத்திரம் பண்ணக்க எனக்கு என்ன தெரியும்? ஸ்தோதும் நசக்னோமி. அதோடு கூட கண்ணு தெரியாமல் இப்போ வந்து கணத்தில் வேற விழுந்து மாட்டின்னு முழிக்கிறேன். துர்கேகமஸ்மின்னி பதிதோஸ்மி கூபே. நீங்கள் தான் எங்களுக்கு ரட்சிதா அடைக்கலம் அப்படின்னு குருநாதர் சொன்னார். அதால் உங்களை சரணம் அடைகிறேன். யுவாம் சரண்யௌ சரணோ பிரபத்யே. பல ஸ்லோகங்கள் இருக்குது இது மகாபாரதத்தில். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணவுடனே அஸ்வினி தேவர்கள்லாம் பிரசன்னமானார்கள். பிரசன்னமாகி தேவதைகள் வந்ததுனால அந்த தேவதைகள் இவனுக்கு கண்ணுக்கு தெரியறது, கண்ணு தெரியாதவனுக்கு. அப்போ தேவதைகள்லாம் சொன்னார்கள், உனக்கு கண்ணு தெரியினா தானே அப்படின்னு சொல்லி கையிலேருந்து எடுத்து கொடுத்தார்கள் ஒரு அப்பத்தை. அப்பா இதை சாப்பிட உனக்கு கண்ணு தெரியும் அப்படின்னார். அவன் சொன்னான், குருட்ட காமிக்காமல் நான் சாப்பிட மாட்டேன். குருவினுடைய ஆணை குருட்ட கொண்டு தெரிவித்து அவரை சாப்பிடுன்னு சொன்னால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னார். நத்வஹமேத அபூபம் உபயோக்தும் உத்ஸகே குரவே அனிவேத்ய இதி. குருட்ட சொல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உபமன்னி சொன்னவொடனே இந்த அஸ்வினி தேவர்கள் சொன்னார், இல்லைப்பா உங்கள் குருநாதருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது. அவரை இந்த மாதிரி வெளியில் அனுப்பிச்ச சமயத்தில் அப்போ நாங்கள் தான் அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தோம். அவர் சாப்பிட்டார், அப்புறம் கண்ணு தெரிஞ்சுது, அதனால தான் சாப்பிட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு அஸ்வினி தேவர்கள் உபமன்யுட்ட சொன்னேன். உபமன்னி சொன்னான், அவர் வேணால் சாப்பிட்ருக்கலாம், ஆனால் எங்கள் குருநாதர்கிட்ட சொல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அவனுக்கு உலகமே தெரிய ஆரம்பிச்சுடுது. அஸ்வினி தேவர்கள்னு இல்லை, எல்லாம் இப்போ தெரியறது, கண்ணு தெரிய ஆரம்பிச்சுடுத்து. அஸ்வினி தேவர்கள் பக்கத்தில் தன்னுடைய குருநாதர் தௌமியாச்சாரியால் நிற்கிறதுன்னு தெரியறது. உடனே எல்லாருமா கரையேற்றினார்கள் கணத்திலேருந்து அவனை. எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணினான். உடனே குருநாதர் சொன்னார், எல்லாம் உனக்கு தெரியும்ப்பா, இனிமேல் வேதம் சாஸ்திரம் எல்லாம் உனக்கு தானாக ஸ்புரிக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டார் உபமன்யுவை. அடுத்தது பைதர்னு ஒரு சிஷ்யர். அவர் வெகு காலம் குருகுலத்தில் குரு சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருந்தாராம். அதாவது சுகம் துக்கம் மானம் அவமானம் பசிதாகம், அதே மாதிரியாக வெயில் மழை பனி எதையுமே அவர் பொருட்படுத்தாமல் பாகவதத்தில் ஜடபரத சரித்திரம் சொல்லித்த விஷயவாளாவிருத்தாங்க ஆங்கிறாள் சுகாச்சாரியால். அந்த மாதிரியாக கௌரிவ நித்யம் குருணா தூருஷு நியோஜ்யமான
சீதோஷ்ண க்ஷுத்ருஷ்ணா துக்க சகாகா எல்லாத்தையும் சகிச்சுண்டு குருகுலத்தில் சுஷ்ரூஷம் பண்ணியிருந்தார் இந்த பைதர். அவர் சொல்கிறதையும் செய்வார், அவர் மாமி சொல்கிறதையும் செய்வார், எல்லாத்தையும் பணிவிடைகளை ஒன்றும் பேதமில்லாமல் மாடு மாதிரி உழைக்கிறதுன்னு சொல்லுவா பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருந்தார் அவர். உடனே குருநாதர் ஒரு நாளைக்கு பைதருக்கு அனுக்கிரகம் பண்ணினார். உனக்கு சகலமும் விளங்கட்டும், பேரும் புகழும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பைதர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். பைதர் குருகுலத்திலேருந்து வந்து அவர் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அவர் ஒரு குருகுலம் வச்சு நடத்திட்டு இருந்தார். அவருக்கு சிஷ்யர்கள் இருந்தாலும் ஒரு சிஷ்யால் கூட ஒரு வேலையும் சொல்ல மாட்டாராம் பைதர். ச சிஷ்யானே நகிஞ்சிதுவாச்ச கர்மவா கிரியதாம் குரு சுஷ்ரூஷாவாஜிதி. பாரதம் சொல்கிறது அது எப்படி சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லுங்க. நமக்குன்னு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஏதான ஒன்றில் அட்லீஸ்ட் இந்த டம்ளர் எடுத்துக்கூட ஒரு தாகமாக இருக்க ஒரு டம்ளர் தூத்தம் கூட ஏதானு கேட்காமல் இருக்க முடியுமா சொல்லுங்க. அட்லீஸ்ட்டு ஃபேனை போட்டுட்டு போ, இல்லை வேறு இந்த லைட்டை அணையான்னு சொல்லுவாள். போகிறதே வரத்தே நமக்கு ஆசையாட்டாலும் கூட ஒன்றுமே சொல்ல மாட்டாராம் பைதர் சிஷ்யால். காரணம் என்னென்னால், இல்லை நான் குருகுலத்தில் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி நான் குழந்தைகளை நான் சிரமப்படுத்த மாட்டேன், அதனால் நான் எந்த குழந்தைகளையும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சிஷ்யாலெல்லாம் வேலையே சொல்ல மாட்டார். ஒரு சமயம் அவர் யாக காரியமாக ஆசிரமத்திலேருந்து கிளம்பி போனார். அந்த சிஷ்யாலில் உத்தங்கர்னு ஒரு சிஷ்யர் பைதருக்கு. அவர்கிட்ட சொன்னார், அப்பா நீ தான் பொறுப்பாக பார்த்துக்கணும், அக்னி சம்ரக்ஷணை பண்ணணும், பார்த்து மாமி என்னென்ன சொல்கிறாளோ அதெல்லாம் செய்யணும், கொல்லையில் மாடுகள்லாம் நீ தான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தங்கர்கிட்ட சொல்லிட்டு அவர் கிளம்பி போனார். அவர் இந்த உத்தங்கர் அந்த குரு பைதருடைய ஆசிரமத்தில் இருந்துட்டு இருந்தார். எப்போதுமே மாமா வேலை சொல்லாட்டாலும் மாமிக்கு ஏதானு சொல்லணும்னு தோணும், அதுதான் உலக இயல்பு. நல்ல வேளையாக நம்ம பார்த்து மாமா வெளியில் போயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவாத்தில் உள்ளவா பொம்மநாட்டிகள்லாம் இவர் நின்ன இடத்துல நிற்க விடாமல் மாற்றி மாற்றி ஏதானு சொல்லுவா. இந்த உத்தங்கரை எல்லாத்தையும் செய்வர் அவர். இது ஒரு பரீட்சையாட்டமே ஆயிடுத்து இவருக்கு. எல்லா வேலைகளையும் அவர் செஞ்சுருந்தார், தர்மம் தவறாமல் இருந்தார். அவர் போன காரியம் முடிஞ்சு திரும்பி வந்தார். குரு பைதர் நடந்ததெல்லாம் கேட்டார். உடனே உத்தங்கரை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணார். அப்பா உனக்கு எல்லாம் தெரியட்டும், உனக்கு எல்லாமே வரும் அப்படின்னா. சர்வானேவ காமான் அவாப்ஸ்யசி கம்யதாமிதி. அதாவது நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னா, குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ணஹா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்னாப்புல, குரு அனுகிரகம் இருந்தால் என்ன ஆகும்னா, செல்லை ரீஸ்டார்ட் பண்ணால் எப்படி கிருன்னு உள்ள மெசேஜ் எல்லாம் வந்து குவியுமோ அதுக்குள்ளே, அந்த மாதிரியாக குரு அனுகிரகம் இருந்தால் எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அகதிதாஹியர்த்தாக அப்படின்னார். புஸ்தகத்தில் இல்லாத விசேஷங்கள்லாம் கூட தெரியுமா சிஷ்யாளுக்கு குருவனுடைய அனுகிரகம் வந்துருத்தோம். ஆனால் குரு அனுகிரகத்துக்கு பாத்திரமாகறதான் ரொம்ப முக்கியம். இவருக்கு உத்தங்கருக்கு அந்த மாதிரியாக குரு ஆசீர்வாதம் பண்ணி நீ போய்ட்டு வா அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், நீங்கள் சொன்னேள் இருன்னு சொன்னேள் இருக்கேன், ஆசிரமத்தை பார்த்துக்கோன்னு சொன்னேள் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ எல்லாம் உனக்கு தெரியும் போய்ட்டு வான்னு சொன்னேன்னே உங்கள் ஆக்ஞாபயது பவான் கிந்தே பிரியம் உபஹராமி குருவர்த்தமிதி. நீங்கள் போய்ட்டு வான்னு சொன்னால் போய்ட்டு வரேன், இருந்தாலும் உங்களுக்கு குருதட்சிணை கொடுத்துருத்தானே கிளம்பணும். ஆச்சாரியாய பிரியந்தனமாஹிருத்ய பிரஜாதுந்தும் மாவ்யவச்சேத்ஸீ. நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது ஆச்சாரியாய பிரியம் தனம் ஆகிருத்திய, குருக்கு பிரியமான வஸ்து எதுவோ அதை குருதட்சிணியாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் கிரகஸ்தாசிரமத்தில் வந்து செட்டில் ஆகணும்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் ஏதானு கேட்கணும்னு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னார் இந்த உத்தங்கர் குருவான பைதர்கிட்ட. பைதர் சொன்னார், அப்பா எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ நன்னா இருந்தாலே போரும், பேரும் புகழமோடு இருந்தாலே போரும் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் உத்தம குருவுடைய லட்சணம்.
சிஷ்யன்ட்ட ஒன்றும் எதிர்பார்க்கக்கூடாது. பிரயோஜனத்தை எதிர்பார்த்தா அவள் உத்தம குருன்னு சொல்கிறதா சொல்லுவோம். அவளாக கொடுத்தா இவருக்கு அதில் விருப்பம் இருந்தால் பெற்றுக்கொள்ளாமே தவிர கேட்கறதுங்கிறது மத்தியமம் தானே. இவன் கேட்டும் கூட எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னார் பைதர். இல்லை நீங்கள் எதானு கேட்கணும், நான் கொடுக்கணும் அப்படின்னு உடனே அவருக்கு தெரியும், நம்ம வாண்டான்னு சொன்னால் கூட ஆத்திரம் உள்ளவாள்லாம் என்ன அவர் கேட்டுட்டு போகிறா, நீங்கள் கூட பேசாமல் இருக்கேள் அப்படின்னு நம்ம அவன் போகட்டு ஆத்திரம் உள்ளவா நம்மளை கேட்கலாம் அப்படின்னு உபாத்தியாயனீம் பிரிச்ச உங்கள் ஆத்து உள்ளே போய் மாமியை கேளு, என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொன்னார். உடனே குருபத்ரிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி எனக்கு கோர்ஸ் முடிஞ்சு போயிடுத்து போய்ட்டு வாங்கோ அப்படின்னு குருநாதர் சொல்லிட்டார். நான் குரு தட்சிணை கொடுக்கணும்னு குருவை கேட்டேன், உங்களை கேட்க சொன்னார், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே குருபத்ரி சொன்னாள், அப்பா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அது ஒன்றால் தான் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் குருபத்ரி உத்தங்கர்ட்ட. என்னன்னு கேட்டார், இந்த தேசத்தை ஆளுன்னு இருக்கானே ராஜா, பௌஷ்ய ராஜா, அந்த ராஜாவினுடைய பத்னி ராணி இருக்காளே, அவள் காதில் ஒரு வைரத்தோடு போட்டுருக்காள், அது ப்ளூ ஜாக்கர், அது அந்த மாதிரி வைரத்தோடே கிடையாது, அதை போய் கேட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு குருதட்சிணையாக கொடு அப்படின்னு கேட்டாலாம் குரு பத்தினி. கச்ச பௌஷ்யம் பிரதி ராஜானம் குண்டலே பிக்ஷுதும் தஸ்ய க்ஷத்ரியயாபி நத்தே ஆனயஸ்வ சதுர்த்தேகனி புண்ணியகர்ம பவிதா தாப்யாம் ஆபத்தாப்யாம் சோபமானா பிராமணான் பரிவேஷ்டுமிச்சாமி. அதை வாங்கிட்டு வந்து கொடு, இன்னிலேருந்து 4வது நாள் நம்ம பார்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறையா பேரை கூப்பிட்ருக்கோம், பிராமணாலாம் வரப்போகிறா, அவளுக்கெல்லாம் சமாராதனை பண்ண போகிறது, அவள்லாம் உட்காத்தி வச்சு போஜனம் பண்ணுற சமயத்தில் நான் அந்த தோட்டை போட்டுன்னு அவளுக்கு நான் பரமாறணும், அது அப்படியே கொலன்னு மின்னணும், அந்த மாதிரியாக இன்னைக்கு அவளுக்கு பரமாறுற சமயத்தில் என் காதில் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நீ போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இது என்ன பெரிய சமாச்சாரம் விட்டார் உத்தங்கர். நான் பேகா போய் வாங்கிட்டு வரேன். ரகுவம்சத்தில் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டு போயிடார். கௌத்ஸப் பிரபேதே வரதந்து சிஷ்யா கோட்டிஷ்சதஸ்ரோ தசஜாகரேதி. வரதந்துங்கிற மாறிக்கிட்ட கௌத்சருங்கிற சிஷ்யர் அத்தியனம் பண்ணினார். அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டு என்ன குருதட்சிணை வேணும்னே கௌத்சர்கிட்ட சொன்னார் வரதந்து, பா நீ ஒன்றும் வாண்டாப்பா, நீ ஒன்றும் கொடுக்க வேண்டானா. இல்லை நீங்கள் எதாவது கேட்கணும் கொடுக்கணும்னால். அப்போ தான் வரதந்து சொன்னார், அப்பா நீ கட்டின்னு இருக்கிற வேஷ்டி நான் உனக்கு கொடுத்ததுப்பா, அப்படி வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்து இந்த மாதிரி அவன் நிர்பந்தப்படுத்துகிறானுங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுட்டு நீ கட்டின்னு இருக்கிற வேஷ்டியை நான் உனக்கு கொடுத்த வேஷ்டி, அப்படி இருக்கிறதே குருதட்சிணைன்னு சொல்கிறேன்னு. இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்தேன்னு, அதனால் குருதட்சிணை கொடுத்துட்டு தானே போகணும். சிஷ்யனானவன் அவனே கோபம் வந்துடுத்து அவருக்கு. என்ன கோபம்னால், ஒன்றுமே இல்லாமல் குருதட்சிணை கைங்கோன்னு கேட்டால் என்னம்மா இவன் கொடுப்பான்னு கோவிச்சுன்னு சொன்னார். 14 வித்தியை என்கிட்ட கற்றாய் நீ, அதனால் 14 கோடி குருதட்சிணியாக கொடுன்னாராம். கோட்டிஷ்சதஸ்ராஹ தசஜாகரேதி. இது ரகுவம்சத்தில் வருது இந்த கதை. அந்த மாதிரியாக உத்தங்கர்ட்ட அவருடைய குருபத்னி வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே பேஷா போய்ட்டு வரேன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தங்கர் இந்த பௌஷ்ய ராஜாவை பார்க்கறதுக்காக போகிறார். போகிற வழியில் ஒரு பெரிய காளமாடு, அந்த காளமாடு மேலே ஒரு பெரியவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். அவரை பார்த்தோன்னே நமஸ்காரம் அப்படின்னு சொன்னோடனே அந்த காளமாட்டிலேருந்து உட்கார்ந்தவர் சொன்னார், நீங்கள் என்ன பைதருடைய சிஷ்யர் தானே, நீங்கள் ராஜாங்கத்துக்கு தானே போயின்னு இருக்கீள் அப்படின்னா. ஆமாம் அப்படின்னா. அப்போ இவங்க சொன்னது கேளுங்கோ, இந்த காளமாட்டினுடைய 1 பாத்ரூம் 2 பாத்ரூம்னு சொல்லக்கூடிய மூத்திரம் சாணம் 2ஐயும் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னார். உடனே உத்தங்கர் சொன்னார், இது என்னம்மா இதை நான் ஏற்றுக்கிறது, ஆத்திர ஏதாவது விசேஷத்தில் ஏதாவது பஞ்சகவ்யன்னு பண்ணி கொடுப்பேன், அந்த பஞ்சகன்யத்திலே கொஞ்சம் தான் சேர்ப்பா, பாக்கி தயிர் பால் நெய்லாம் நிறையா விடுவாளே தவிர இந்த ஐட்டம் 2 கொஞ்சமாக தான் போடுவா. இவர் கூட மாமா கூட சாப்பிட்டுடுவார். எத் வகஸ்திகதம் பாபம் தேகே திஷ்டதி மாமகே
பிராசனம் பஞ்சகவ்யஸ்ய தஹது அக்னிரிவ இந்தனம். ஏன்னா இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் இவருக்கு தெரியும், சாப்பிடுவார். மாமி சாப்பிட மாட்டான், மூஞ்சியை சுனைக்கிண்டு இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா அல்லவா. அந்த மாதிரியாக சாணியை மூத்திரத்தையும் யாரானு சாப்பிடுவாளா, நீங்கள் அதை சாப்பிட சொல்லலேன்னார் உத்தங்கர். இல்லையா, உங்கள் குரு சாப்பிட்டார், அதனால தான் உங்களை சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னு உடனே குரு சாப்பிட்டாரா அப்படின்னா சாப்பிட்றேன்னு உத்தங்கர் அந்த சாணியும் மூத்தத்தையும் சாப்பிட்டுட்டு நேராக இந்த பௌஷ்யராஜா போய் பார்த்தார். பௌஷ்யராஜா உத்தங்கரை வரவேற்று வாங்கோ வாங்கோன்னு சொல்லி அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி என்ன காரியமாக வந்தேள் அப்படின்னு உடனே இங்கே குருநாதர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதே குரு பத்னியானவள் குரு தட்சிணை கேட்டாள். என்ன கேட்டாள்னா, ராஜா உங்கள் மகாராணி காதில் போட்டுருக்காளே இந்த தோட்ட குரு தட்சிணையாக கேட்டிருக்காள் அப்படின்னோடனே ராஜா பார்த்தார், இது மாமி பாடு அவர் பாடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மாமி ராஜா ராணி அந்தப்புறத்தில் இருக்கா, உள்ளே போய் பாரும் அப்படின்னு சொன்னோடனே உத்தங்கர் கிடுக்கிடுன்னு உள்ள அந்தப்புறத்தில் போய் பார்த்தா காணும், மகாராணி அந்தப்புறத்தில் இல்லை. உடனே அங்கேயும் இங்கேயும் அப்படியே சுற்றி பார்த்தார், இல்லை. அது எதாவது அட்டாச்சு பாத்ரூமா, ஏதாவது பாத்ரூம் போயிருக்காளோன்னு பார்த்தா அந்த காலத்தில் கட்டப்பட்டது, அதனால் அட்டாச்சு பாத்ரூமும் இல்லை. அதில் இப்படியே தேடி பார்த்துட்டு வந்து சொன்னார் ராஜாட்ட, அந்தப்புறத்தில் உள்ள பார்த்தேன் மகாராணியை காணும் அப்படின்னு. உடனே ராஜா ஒரு க்ஷணம் யோஜனை பண்ணினார். அடாடா இவ ஏதோ அசுச்சியாக இருக்கணும், அதனால தான் அவள் கண்ணில் படலை அப்படின்னு சொன்னார். மகாராஜா உத்தங்கர்கிட்ட, உங்கள்கிட்ட ஏதோ ஆச்சார குறைவு இருக்குது, அதனால தான் மகாராணி உங்கள் கண்ணில் படலை. நியதம் பவானி உச்சிஷ்டா ஸ்மரதாவது நகிசா க்ஷத்ரியா உச்சிஷ்டேன அசுச்சினா சக்கியா திரஷ்டும் பதிவிரதாத்வாதி சைஷா நாசுச்சே தரிசனமுபைதீதி. உங்கள்கிட்ட ஏதோ ஆச்சார குறைவு இருக்குது, அதனால தான் மகாராணி கண்ணில் படலை. ஆச்சார குறைவு உள்ளவாளால் அவளை பார்க்க முடியாது அப்படின்னா. இல்லையே, நான் ஆச்சாரமாக தானே இருக்கேன்னார் உத்தங்கர். அப்படி இருந்தால் அவங்க கல்ல அவர் பற்றுக்கணுமே. என்ன ஆச்சார குறைவு? அவரோ நடந்து வந்திருக்கார். நம்மளை மாதிரி பஸ்ஸில் வரல, ஆட்டோவில் வரல, கால் டாக்ஸியில் வரல, நடந்து வந்திருக்கார், நியமப்படி வந்திருக்கார். அப்படி இருக்கிறத எங்கிட்ட என்ன அசுச்சி குறைவு ஒன்றும் தெரியலையே, யார் மேலேயும் படலையே, இந்த மாதிரி அந்த அவ்வளோ கூட்டமும் கிடையாது இந்த காலத்தில். இப்படி யோஜனை பண்ணி பார்த்தார். உடனே அவர் ராஜா சொன்னார், என்னென்ன பண்ணினீர் சொல்லும் அப்படின்னு. உடனே இல்லை, குருட்டேந்து வந்தபோது ஒரு காலமாட்டில் ஒருத்தர் இருந்தார், இந்த சாணியும் மூத்தத்தையும் சாப்பிடுன்னு சொன்னார், சாப்பிட்டேன்னு வந்தேன் அப்படின்னு. அப்போ தான் பிடிச்சார் அவர். அதாவது சொன்னார்னு சாப்பிட்டேலே, அப்புறம் என்ன பண்ணினு அப்படின்னா. இல்லை ஒன்றும் பண்ணலேன்னார். அப்போ தான் சொன்னார், உங்கள்கிட்ட எச்சல் இருக்குன்னார் அவர் மகாராஜா. என்ன எச்சல்னு கேட்டார். ஆகாரம் பண்ண கைகால் அலும்பி உடனே ஆசமனம் பண்ண வேண்டாமா? கால் அலும்பி ஆசமனம் பண்ணலைன்னா அவன் எச்சல் அல்லவா, அதனால்தான் மகாராணி உங்கள் கண்ணில் படலை அப்படின்னு சொல்லி போய் காலை அலம்பிட்டு வரும், ஆசமனம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு. உடனே உத்தங்கர் போய் காலை அலம்பி ஆசமனம் பண்ணுறார். இது இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்க, இது ஆசமனம் பண்ணுறதுக்குள்ள சூத்திரம் மாதிரி அமைஞ்சிருக்கு மகாபாரதத்தில். கவனித்து கவுங்கோ. அத உத்தங்கா தம் ததேத்யுக்த்வா பிராங்முக உபவிஷ்ய சுப்ரக்ஷாளித பாணிபாதவதனஹ நிஷப்தாபிஹி அபேனாபிஹி அனுஷ்டாபிஹி ஹிர்கதாபிஹி அத்பிஹி த்ரிஷ்பீத்வா த்விஷ்பரிமிர்ஜ்ய கானி அத்பிருபஸ்பிருஷ்யித அந்தఃபுரம் பிரவிவேஷா. காலை கிளம்பி எப்படி ஆசமனம் பண்ணணும் அப்படிங்கிறத மகாபாரதம் நமக்கு தெரிவிக்கிறது. சுப்ரக்ஷாளித பாணிபாத வதனஹா அப்படின்னா காலை அலம்பணும். காலை அலம்புறதுனா காலை கணுக்கால் பரியந்த அலம்பணும். காலை அலம்புறதுலேயே முதல்ல என்ன அலம்பணும்னாலும் கையை அலம்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பார்த்துலேயே ஸ்ராத்தாதிகளில் பிராமணாளுக்கு கால் அலம்பரம் அல்லவா, அப்போ கால் அலம்பரத்தை முதல்ல அவள் கையில் ஜலவிடணும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா அவள் முதல்ல கையை நினச்சிக்கணும், அதுக்கப்புறம் இந்த கையில் உள்ள ஜலத்தை அப்படியே முகத்தில் அப்படியே மார்ஜனம் மாதிரியாக தடவிக்கணும். சுப்ரக்ஷாளித பாணி பாத வதனஹாம். கையும் ஈரமாக இருக்கணும், முகமும் லைட்டாக ஈரமாக இருக்கணும், காலும் கணுக்கால் மட்டும் அலம்பி இருக்கணும். அந்த மாதிரியாக காலாலம்பி நிஷப்தாபிஹி
அபேனாபிகி அனுஷ்ணாபிகி ஹிருத்கதாபிகி அத்பிகி திரிப்பீத்வா. அடுத்தபடி 2 தடவை ஆச்சமனம் பண்ணணும். ஆச்சமனம் பண்ணுறதே சப்தம் ஒன்றும் வரக்கூடாது. சப்தம் வரக்கூடாதுன்னா சில பேர் ஆச்சமனம் பண்ணுறதே பார்த்தேன்னா தெரியும், அப்படியே மோட்டார் மாதிரி உறிஞ்சுவா, கையில் வச்சு உருசுன்னு உருவா. அந்த மாதிரியாக சப்தம் வரக்கூடாது. நிஷப்தாபிகி. அதே மாதிரி நம்ம ஆச்சமனம் பண்ணக்கூடிய ஜலத்தில் நுரை இருக்கக்கூடாது. அபேனாபிகி. அப்புறம் வெந்நீரில் ஆச்சமனம் பண்ணக்கூடாது. அனுஷ்ணாபிகி. எதற்கெடுத்தாலும் வெந்நீராக இருக்குன்னா அப்போ ஆனால் உள்ளே படுத்துக்கிறதே மட்டும் ஏசி போட்டுக்கணும்னு நினைக்கிறாளே தவிர, குடிக்கிறதா இருந்தால் அநேகமாக எல்லோரும் வெந்நீர் தான் சேஃப் அப்படிங்கிறா. குளிக்கிறதுக்கு கேட்கவே வேண்டாம், கெய்சர் இல்லைன்னா குளிக்க மாட்டேங்கிறார் வந்தவர். அதுக்கு மேலே ஆற்றுல ஏதானு ஒரு சாந்தி பரிகாரம் பண்ணி அவளுக்கு கடத்தை அபிஷேகம் பண்ணணுன்னா அதாவது ஜலமாக இருக்கே என்னமா குளிக்கிறதுன்னு கேட்குறார். இப்படிலாம் இருக்குது. வெந்நீரை வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு வேறு கேட்குறார் இங்கிலீஷில். வெந்நீரை மிக்ஸ் பண்ணி வேணால் அபிஷேகம் பண்ணுறா அப்படின்னு கேட்குறார். அந்த மாதிரியாக அனுஷ்ணாபிகின்னா அது பாருங்கோ, இதெல்லாம் கணத்தில் இழுத்து ஆச்சமணியம் இதெல்லாம் பண்ணியிருந்த விவகாரம் போக இப்போ பைப்பை திறந்தாலே வெந்நீராக தான் வருது ஜலம். இப்போ அடிக்கிற வெயில்ல அனுஷ்ணாபிகி ஹிருத்கதாபிகி. நீங்கள் ஆச்சமனம் பண்ணுறதே அந்த அச்சுதாய நமஹ அப்படிங்கிற ஜலம் ஹிருதய பரியந்தம் போகணும். ஏன் அப்படின்னா உள் பரியந்தம் இந்த ஜலம் போய் சேரணும். வெறும்னு சாப்பிடக்கூடாது. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ மகாமந்திரத்தை வச்சிருக்கா நம்ம பெரியோர்கள்லாம் ஆச்சமனத்தில். இது சாதாரணமாக நினைக்கக்கூடாது, பகவன் நாமான்னு நினைக்கக்கூடாது. நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில், ஞாபகப்படுத்தி பாருங்கோ. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரணபேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யஹம். அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சாரண பேஷஜாத். இந்த நாமோச்சாரணமான வைத்தியத்தினால என்ன கிடைக்கிறது அப்படின்னா நஷ்யந்தி சகலாரோகாக. இது நாமோச்சாரணம் மட்டும் இல்லை, இது சாதாரணமாக ஜலத்தை குடிக்கிறது மட்டும் இல்லை, இது பெரிய ட்ரீட்மெண்ட் நமக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகாக. சகலாரோகாக நஷ்யந்தி. ஒரு ரோகம் பாக்கி இல்லாமல் எல்லா ரோகமும் நிவர்த்தி ஆகுமாம். அப்பேற்பட்ட மந்திரம் இது அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு சொல்லக்கூடியது. நஷ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யஹம். அதனால இதை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லிட்டு கடைசியில் 3 தடவை சில பேர் சொல்லுவா. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் இப்படி 3 தடவை சொல்லுவார்கள். இதில் இன்னும் சில விசேஷ ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, சில பேருக்கு தெரியும். அது அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யஹம். அச்சுதானந்த கோவிந்த விஷ்ணோ நாராயணாமிருதா ரோகான் மே நாசயா சேஷானாசு தன்வந்த்வரே ஹரே. அச்சுதானந்த கோவிந்த விஷ்ணோ தன்வந்த்வரே ஹரே. வாசுதேவாகிலானஸ்ய ரோகான் நாசய நாசய. அச்சுதானந்த கோவிந்த சச்சிதானந்த சாஸ்வத மச்சேதோரமதாம் நித்யம் त्वच्चारुचरणाम्बुजे. समस्तदुस्तरव्याधि सङ्घध्वंसपटीयसे. அச்சுதானந்த கோவிந்த நாம்னே தாம்னே நமோ நமஹ. இந்த அச்சுதானந்த கோவிந்தாங்கிற நாமாவுக்கே நமஸ்காரம்னு கடைசியில் பூர்த்தி பண்ணுறாள். ஏன்னா சமஸ்த துஸ்தர வியாதி சங்க துவம்ச பட்டீயசே. உலகத்தில் உள்ள சமஸ்தமான கடக்க முடியாததான வியாதியினுடைய கூட்டம் இருக்க அதை துவம்சம் பண்ணுறதுல ரொம்ப கைதேர்ந்ததாம் இந்த அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு சொல்லக்கூடியது. சமஸ்த துஸ்தர வியாதி சங்க துவம்ச பட்டீயசே அச்சுதானந்த கோவிந்த நாம்னே அப்படின்னு சொல்லப்பட்ட மகாமந்திரம் அல்லவா. அதனால தான் பெரியவாள்லாம் இதை நமக்கு அனுஷ்டானத்தில் வச்சு இதை முன்னாடி பின்னாடி நடுப்பில் முன்னாடி பின்னாடி நடுப்பில் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சமணியத்தை ரொம்ப விசேஷமாக வைத்திருக்கிறார்கள். இது நாமத்ரயம் அப்படின்னு வேறு சொல்லுவார்கள். ஒரு பிரசித்தமான சரித்திரம். குருவாயூரில் நாராயண பட்டத்திரி காலத்தில் ஒருத்தருக்கு தீராத வயத்து வலி.
குருவாயூரில் வசித்த ஒரு நாயருக்கு அவர் என்ன பண்ணியும் அந்த வயத்த வலி நிவர்த்தி ஆகலை. இது வயத்த வலி அப்படிங்கிறது இந்த தனக்கு வந்தால் தான் தெரியும். தலைவலியும் வயத்த வலியும் தமிழையும் ஒரு வச்சனம். இந்த ரெண்டு வலியும் பொறுக்கவே முடியாது. அதில் ரொம்ப கொடூரம் வயத்த வலி. அதனால் சாஸ்திரகாரா சொல்கிறா, சஹஸ்ர துக்கானி சஹந்தி லோகேன்னார். ஆயிரக்கணக்கான துக்கங்களை பொறுத்துண்டுடலாம். ஆனால் இந்த சத்வாரி துக்கானி 4 துக்கம் இருக்குது. அந்த 4 துக்கத்தையும் யாராலையும் பொறுக்க முடியாதான். அது என்ன அப்படின்னா, கிருஷர்வி நஷ்டா கிருஹிணி சதுஷ்டா. டைரெக்டாக கல்டிவேஷன் பண்ணவாளுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். நம்ம கல்டிவேஷன் பண்ணின பயிர் அழிஞ்சு போச்சுன்னா அதை காட்டிலும் துக்கம் வேற ஒன்றும் கிடையாது. அதை காட்டிலும் துக்கம் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு பாக்கெட் 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வரோம், பையில் வாங்கிட்டு வரோம். அது பொத்து கீழே விழுந்ததுன்னா போகட்டும், ஒரு 1/4 கிலோ தானே போச்சு, போனால் போகட்டும்னு நினச்சிட்டுருவோம். ஆனால் ஒரு 1/2 கிலோ நெல்லு கீழே விழுந்ததுன்னா அந்த விவசாயி ரொம்ப தவிச்சு போயிடுவார். காரணம் என்னென்னா, இந்த நெல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார் சொல்லுங்கள். அதனால் அதனுடைய அருமை அவருக்கு தான் தெரியும். அதனால் இந்த கிருஷி இருக்க கல்டிவேஷன் அது நஷ்டமாச்சுன்னா அதை அந்த விவசாயியால் பொறுக்கவே முடியாது. கிருஷி ரெவி நஷ்டா